மார்க்கெட்டிங்னா நீங்கள் 10 பேர்த்துக்கு ப்ராடக்ட் தெரிவிக்கிறீங்க. சேல்ஸுங்கிறது எப்போனா நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை விற்றா தான் அது சேல்ஸ் கணக்கில் வரும். ஸோ இப்போ எல்லாருமே மார்க்கெட்டிங் பண்ணியாச்சு. சேல்ஸ் ஆகணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஏன்னா மார்க்கெட்டிங் ஆல்ரெடி ஒரு கிளைண்ட் கிட்ட போய் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் டைம் திருப்பி அந்த கிளைண்ட் கிட்டயோ இல்லை கஸ்டமர் கிட்டயோ போறீங்க. அப்பவும் போயிட்டு நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டோட விஷயத்த நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா என் ப்ராடக்ட் எல்லாமே அது பண்ணிடும் இது பண்ணிடும், உங்கள் சேல்ஸையே வேறு லெவல் கொண்டு போயிடும், உங்களுக்கு இருக்க எல்லா ப்ராப்ளமும் தீர்த்துரும் அப்படின்னு சொல்லவே கூடாது. நீங்கள் உங்கள் ப்ராடக்டை பற்றி ஹானஸ்ட்டாக என்ன இருக்கோ அது சொல்லிடுங்க. சேல்ஸில் போகும்போது வேல்யூ கிரியேஷனோட தான் போகணும். எடுத்தோடனே போயிட்டு என் காம்படிட்டரோ இல்லை இன்னொரு ப்ராடக்ட்டை விட என் ப்ராடக்ட் ப்ரைஸ் கம்மின்னு சொல்லவே சொல்லாதீங்க. ஒரு வாட்டி போகிறாங்களா ரிஜெக்ஷன் வருதா, 2 வாட்டி ரிஜெக்ஷன், 10 வாட்டி ரிஜெக்ஷன், 100 வாட்டி போங்க, 101வது வாட்டி அவங்க வாங்குவாங்க. உங்களோட டார்கெட் என்ன? சேல்ஸ் பண்ணுறது தான் உங்களோட வேலையே. ஆனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ப்ராடக்ட்டை பற்றி சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி சொல்லக்கூடாது. நீங்கள் இப்போ ஃபாலோ அப் பண்ணியே ஆகணும். ஃபோன்லேயோ இல்லை திருப்பி போய் ஃபாலோ பண்ணுவீங்க. பெஸ்ட் சூட்டபிள் டைம்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் செகண்ட் ஹாஃப் தான் போயிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா மார்னிங் ஆல்ரெடி அந்த கிளைண்ட் என் பேர் பிராஜ் விஷ்ணு. ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை இன்ஜினியரிங் ட்ரிப்ளி தான். அதுக்கப்புறம் சின்ஸ் மை பேஷன் இஸ் சிபிஎல் கமர்ஷியல் பைலட் லைசன்ஸினால அது சின்ன வயசுலேருந்து இது பண்ணனால ஐ கம்ப்ளீட்டட் மை பேஷன் ஆல்சோ. ஐ லேர்ன் தட். அண்ட் அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பேர்ட் பைலட்டாக கொஞ்ச நாள் இருந்தேன். அதுக்கப்புறம் சரி மதருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நவ் இன் டு திஸ் பிஸ்னஸ். அவங்க தான் முழு நேரமாக பார்த்துட்டு இருக்காங்க. என்னால் முடிஞ்ச சப்போர்ட் ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய ப்ரொஃபைல். இப்போ மார்க்கெட்டிங், லெட்ஸ் கம் டு தி டாபிக். மார்க்கெட்டிங் நிறைய பேர் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஸோ அந்த மார்க்கெட்டிங் பண்ணனாலேயே நம்ம ப்ராடக்ட் சேல் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. தேர்ஸ் எ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ். மார்க்கெட்டிங்க்கும் சேல்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்? மார்க்கெட்டிங்னா நீங்கள் 10 பேர்த்துக்கு ப்ராடக்ட் தெரிவிக்கிறீங்க. இப்போ இன்றைக்கி பண்ணது நீங்கள் எல்லாமே என்ன பண்ணீங்க? காலையிலேருந்து மார்க்கெட்டிங் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்கவுங்க ப்ராடக்ட்டை மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டே தான் இருந்திருக்கீங்க. சேல்ஸுங்கிறது எப்போனா நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை விற்றா தான் அது சேல்ஸ் கணக்கில் வரும். ஓகே, ஸோ இப்போ எல்லாருமே மார்க்கெட்டிங் பண்ணியாச்சு. சேல்ஸ் ஆகணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? மார்க்கெட்டிங்கில் நிறைய பேசணும், பேசிக்கிட்டே இருக்கணும். மார்க்கெட்டிங்கில் சேல்ஸில் என்ன பண்ணணும்? சேல்ஸில் நீங்கள் பேசவே கூடாது. ஒரு வார்த்தை கூட நீங்கள் பேசவே கூடாது. நீங்கள் லிசன் பண்ணணும். நீங்கள் ஆக்டிவ் லிசனராக இருக்கணும். அப்போ தான் உங்கள் ப்ராடக்ட் சேல் ஆகும். ஏன்னா மார்க்கெட்டிங் ஆல்ரெடி ஒரு கிளைண்ட் கிட்ட போய் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் டைம் திருப்பி அந்த கிளைண்ட் கிட்டயோ இல்லை கஸ்டமர் கிட்டயோ போகிறீங்க. அப்பவும் போயிட்டு நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டோட விஷயத்த நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா தேவைப்படாது. ஏன்னா ஆல்ரெடி உங்கள் ப்ராடக்ட்டோட நாலேஜ் அவங்களுக்கு ஃபீட் பண்ணிட்டீங்க. இப்போ லிசனிங்கில் இருக்கணும். அவங்க கஸ்டமருக்கு என்ன தேவைப்படுது, அவங்களோட ப்ராப்ளம் என்ன, உங்கள் ப்ராடக்ட் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணுமா இல்லை பண்ண முடியுமா, இதெல்லாமே நீங்கள் அவங்ககிட்ட கேட்டுக்கணும். உங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னு ஃபஸ்ட்டு கேளுங்க. கேட்டாலே அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி இருந்தால் எனக்கு இன்னும் அதிகமான ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும், இல்லை அதிகமான சேல்ஸ் ஆகும்னு அவங்களே சொல்லுவாங்க. இப்போ அவங்க சொல்கிற விஷயத்துலேருந்து நம்ம திருப்பி கேள்வி கேட்டு ஏன்னா இப்போ நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்டாலும் நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு வேண்டியதெல்லாம் நான் சொல்லுவேன். எப்போவுமே சேல்ஸில் லிசனிங் தான் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் ப்ராடக்டை பற்றி ஹானஸ்ட்டாக என்ன இருக்கோ அது சொல்லிடணும். ஹானஸ்டியாக இருக்கணும் உங்கள் ப்ராடக்ட்டை பற்றி. என் ப்ராடக்ட் எல்லாமே அது பண்ணிடும் இது பண்ணிடும், உங்கள் சேல்ஸையே வேறு லெவல் கொண்டு போயிடும், உங்களுக்கு இருக்க எல்லா ப்ராப்ளமும் தீர்த்துரும் அப்படின்னு சொல்லவே கூடாது. ஹானஸ்டியாக இருக்கணும். என் ப்ராடக்ட் இந்த பாயிண்ட் பண்ணும், இதெல்லாம் பண்ணாது. ஏன்னா அந்த ஹானஸ்டியாக உங்கள் ப்ராடக்டை பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் சொன்னால் தான் அந்த கன்சியூமருக்கோ கிளைண்ட்டுக்கோ ஓகே அட்லீஸ்ட் ஹானஸ்டியாக இருக்கான், இவங்ககிட்ட நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிக்கல் தாட் வரும். என் ப்ராடக்ட் 100 விஷயமும் பண்ணிடும், என் ப்ராடக்ட் சூப்பர்மேன் மாதிரி எல்லாருமே பண்ணும் அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க. நம்மளே முதல்ல நம்ப மாட்டோம். ஸோ ஹானஸ்டியாக உங்கள் ப்ராடக்டை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வேல்யூ கிரியேஷன் பண்ணுங்கள். உங்கள் ப்ராடக்ட்டில் சேல்ஸில் போகும்போது வேல்யூ கிரியேஷனோட தான் போகணும். எடுத்தோடனே போயிட்டு என் காம்படிட்டரோ இல்லை இன்னொரு ப்ராடக்ட்டை விட என் ப்ராடக்ட் ப்ரைஸ் கம்மின்னு சொல்லவே சொல்லாதீங்க. வேல்யூ கிரியேஷனோட பண்ணுங்கள். உங்கள் ப்ராடக்ட் உங்கள் காம்படிட்டர் ப்ராடக்ட்டை விட இல்லைனா இன்னொரு ப்ராடக்டை விட ஹையஸ்ட் ப்ரைஸாக கூட இருக்கட்டும், 100 மடங்கு கூட ப்ரைஸ் இருக்கலாம், அதை பற்றி ப்ராப்ளமே இல்லை. வேல்யூ கிரியேஷன் தான் அதில் ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைக்கி மக்களுக்கு ப்ரைஸிங் இஸ் நாட் தி ஃபேக்டர். அந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு என்ன பண்ணும் அதுதான் முக்கியம். ரொம்ப க்ளீனான லைவ்லி எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா, ஒரு கார் இருக்குது, இங்கேருந்து ஒரு 800,000 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணோம். வில் பி ட்ராவலிங் அரௌண்ட் 8 ஹவர்ஸ் இல்லைங்களா, 8 to 10 ஹவர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணோம். இதே ஃப்ளைட்டில் போகணுன்னா 1 ஹவரில் போயிடலாம். பணம் முக்கியம் இல்லை இந்த இடத்துல. அவங்களுக்கு அந்த டைம் சேவ் ஆகுது, லக்ஸுரி இருக்குது, கம்ஃபர்ட் இருக்குது. ஸோ அதுதான் அவங்களுக்கு தேவை. வேல்யூ கிரியேஷன் நீங்கள் எப்படி வேல்யூ கிரியேட் பண்ணி தரீங்க அதுதான் அதில் ரொம்ப முக்கியம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா எம்பத்தி. அதாவது காம்படிட்டர் ப்ராடக்டாக இருந்தாலும் அந்த காம்படிட்டர் ப்ராடக்டை சேல் பண்ணுறதுக்கு
நீங்கள் உங்கள் கிளையண்ட்டுக்கு ஒரு சின்ன ஐடியாவோ இல்லைனா ஒரு அவங்க காம்படிட்டர் ப்ராடக்ட் சேல் பண்ணுறது கூட நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா காம்படிட்டர் ப்ராடக்டை விட்டுட்டு உங்ககிட்ட ப்ராடக்ட்ஸ் வாங்குவாங்க. ஏன்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு கிளையண்ட்டோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் அல்டிமேட்லி இன்டைரக்ட் சேல்ஸ் அதுதான். ஸோ காம்படிட்டர் ப்ராடக்டாக கூட இருக்கட்டும், பட் காம்படிட்டர் ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறதுக்கு நீங்கள் ரொம்ப பொறாமப்பட்டுட்டு ரொம்ப இதுவாலாம் இருக்க வேண்டாம். சரி இந்த மாதிரி பண்ணுங்கள், உங்களுக்கு இன்னும் சேல்ஸ் அதிகமாகும். அந்த மாதிரி சும்மா ஜென்ரலாக ஒரு ஐடியா மாதிரி சொல்லுங்களேன். கிளையண்ட் என்ன பண்ணுவாங்க, ஆல்ரெடி இவங்களே இந்த ஐடியா இருக்கே, அப்போ இவங்களோட ப்ராடக்ட் எடுத்து சேல் பண்ணலான்னா அவங்களுக்கே அந்த சைக்காலஜிக்கல் தாட் இருக்கும். மார்க்கெட்டிங் பண்ண உடனே யாருமே வாங்கிட மாட்டாங்க. இட்ஸ் எ நியூ ப்ராடக்ட். உங்களோட ப்ராடக்ட் எல்லாமே இன்றைக்கி வந்து நீங்கள் ஸ்டோர்ஸில் போய் வச்சிங்கன்னா புது ப்ராடக்ட். எடுத்தோடனே நம்ம ப்ராடக்ட் வந்து 1000 பேருக்கு இல்லை கோடி பேருக்கு தெரிஞ்சிருக்கணும் அவசியமே இல்லை. ஒரு வாட்டி போகிறாங்களா ரிஜெக்ஷன் வருதா, 2 வாட்டி ரிஜெக்ஷன், 3 வாட்டி ரிஜெக்ஷன், 10 வாட்டி ரிஜெக்ஷன், 100 வாட்டி போங்க. சேல்ஸில் அதுதான் ரொம்ப முக்கியம். சேல்ஸ் பர்சனுக்கு உண்டான குவாலிட்டியே வந்து பொறுமை. ரொம்ப பொறுமையாக இருக்கணும். 100 வாட்டி போங்க, 101வது வாட்டி அவங்க வாங்குவாங்க. உங்களோட டார்கெட் என்ன, சேல்ஸ் பண்ணுறது தான் உங்களோட வேலையே. அதே மாதிரி நீங்கள் திருப்பி அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சேல்ஸில். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் ப்ராடக்ட்டை பற்றி சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு வாட்டியும் சொல்லக்கூடாது. நீங்கள் சேல்ஸுங்கிறப்போ உங்கள் ப்ராடக்ட்டை பற்றி சொல்லாமல் உங்களோட ரெக்குயர்மெண்ட் என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளைண்ட் கிட்ட கேளுங்க. உங்களோட ரெக்குயர்மெண்ட் என்ன, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, சரி என் ப்ராடக்ட்டை வைங்க திருப்பி உங்கள் ப்ராடக்ட்டை பற்றி பேசாதீங்க. ஆஸ் தி கஸ்டமர்ஸ் ரெக்குயர்மெண்ட்டை ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டை மாற்றிக்கோங்க. உங்கள் ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமரை மாற்றணும்னு நினைக்காதீங்க. கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ப்ராடக்ட்டை நீங்கள் மாற்றிக்கணும். பேக்கேஜிங்காக இருக்கட்டும், இல்லைனா ஒரு குவாலிட்டியாக இருக்கட்டும், இல்லைனா அந்த டிஸ்பிளே பண்ணுற விதமாக இருக்கட்டும், டிசைனிங்காக இருக்கட்டும், ப்ரைஸிங்காக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி தான் மாற்றுமே தவிர்த்து உங்கள் ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த கஸ்டமரும் மாறவே மாட்டாங்க. அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் வந்து இப்போது ஃபாலோ அப் பண்ணியே ஆகணும். ஃபோன்லேயோ இல்லை திருப்பி போய் ஃபாலோ அப் பண்ணுவீங்க. பெஸ்ட்டு சூட்டபிள் டைம்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் செகண்ட் ஹாஃப் தான் போயிட்டு நீங்கள் ஃபாலோப்பே பண்ணணும். ஏன்னா மார்னிங் ஆல்ரெடி அந்த கிளைண்ட் வந்துட்டு அவங்களோட ஓன் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அவங்களோட பிஸ்னஸில் வேறு ஏதாவது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸோ இல்லைனா பர்சனல் ப்ராப்ளம்ஸோ இல்லைனா ரெகுலராக அவங்க பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும். ஸோ சைக்காலஜிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னு அப்படின்னு நீங்கள் அந்த ஒரு கிளைண்ட்டையோ இல்லை ஒரு கஸ்டமரையோ ஃபாலோ பண்ணணுன்னு பார்த்துட்டிங்கன்னா செகண்ட் செஷன் ஆஃப்டர்நூன் செஷன் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் பையராக இருந்தீங்கன்னா மார்னிங் செஷன் உங்கள் பையர்கிட்ட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா மார்னிங் செஷன் நீங்கள் வந்து ரிமைண்ட் பண்ணுவீங்க, எனக்கு இது பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு யூ ஆர் டெல்லிங் த பையர். புரியுதுங்களா? உங்களோட கஸ்டமருக்கு யூ ஆர் ஜஸ்ட் ரிமைண்டிங் இட். யூ ஹேவ் டு பி அ ரிமைண்டர். அப்போ போய் நீங்கள் மார்க்கெட்டிங் வந்து பண்ணவே கூடாது. ரிமைண்ட் தான் பண்ணுறீங்க. சார் உங்களோட ரெக்குயர்மெண்ட் என்னன்னு சொல்லுங்கள். ஆஃப்டர்நூன் அதுவும் பெஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 4 to 6 ரிலாக்ஸ் மோட். அவங்க ரிலாக்ஸாக இருக்கிறப்போ நீங்கள் திருப்பி ரிமைண்ட் பண்ணுறீங்க. அப்போ அவங்களுக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் தரீங்க. மார்னிங்கில் வந்து அந்த யோசிக்கிற டைமே யாருக்குமே இருக்காது. உங்களோட கிளைண்ட்ஸ்க்கு வந்து அந்த யோசிக்கிற டைமே இருக்காது. அதுவும் 2 to 4 வந்து நிறைய பேர் அந்த பிரெயின் ஆஃப் மோடுக்கு போயிடுவாங்க, ஸ்லீப்பிங் மோடுக்கு போயிடுவாங்க. 4 to 6 வந்துட்டு ஓகே திருப்பி நம்ம கடையில் வந்துட்டு என்ன இருக்குது, இல்லைனா அவங்க ஷாப்புக்கு வந்துட்டு இல்லை ஏதாவது எனி கஸ்டமர் வந்துட்டு அந்த 4 to 6 வந்து பிரெயின் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும். அவங்க திங்கிங் வந்து எபிலிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ 4 to 6 வந்து ஃபாலோ அப் வச்சுக்கணும். உங்களுக்கு ப்ராடக்ட் வேணுமா, நீங்கள் இன்னொரு உங்களோட பையர்கிட்டயோ உங்களோட ப்ராடக்ட்ஸுக்கு ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏதாவது ஆர்டர் போடுறீங்களா, அப்போ வந்து நீங்கள் மார்னிங் தான் ஃபாலோ அப் பண்ணி ஆகணும். மார்னிங் வந்து நீங்கள் எனக்கு இது பண்ணி கொடு உங்களோட ரா மெட்டீரியல் கலெக்ஷனு இது எல்லாமே மார்னிங் செஷன் தான் பண்ணிக்கணும். இது எல்லாமே முடிச்சுட்டு திருப்பி போகிறப்போ கண்டிப்பாக ரிஜெக்ஷன் இருக்கும். சேல்ஸில் கடைசி வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது பேஷன்ஸ். இன்றைக்கி அந்த கஸ்டமர் வேண்டான்னு, அந்த கஸ்டமர் வந்து பேட் மூடாக இருக்கலாம், அவங்க வேறு யார்கிட்ட கோவத்தை காட்டுவாங்க, நம்மக்கிட்ட தான் கோவத்தை காட்டுவாங்க. ஸோ நம்ம திருப்பியும் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணணும். எண்ட் ஆஃப் த டே திருப்பியும் ப்ரைஸிங்கில் போய் நிற்காதீங்க. சேல்ஸில் ப்ரைஸிங்கை பற்றியே பேசவே கூடாது. நீங்கள் சேல்ஸ்ன்னு வந்துட்டால் வேல்யூ கிரியேஷன். உங்கள் ப்ராடக்ட் என்ன பண்ணும், கஸ்டமர் இதனால் உங்கள் ப்ராடக்ட்னால இன்னும் 2 கஸ்டமர் உங்கள் இடத்துக்கு வருவாங்க, இதை தான் நீங்கள் சொல்லுமே தவிர்த்து என் ப்ராடக்ட் வந்து காம்படிட்டரோட ப்ரைஸ் கம்மி, நான் இவ்வளோ மார்ஜின் தரேன், இல்லைனா இந்த அளவுக்கு நீங்கள் விற்றீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ மார்ஜின் இருக்கும், இது எதுவுமே நீங்கள் பேசவே கூடாது சேல்ஸ்னு வரும்போது. ஏன்னா அது எல்லாமே ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே நீங்கள் சொல்லிட்டீங்க, மார்க்கெட்டிங்லேயே நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ சேல்ஸ்னு வரப்போ யூ ஆர் ஜஸ்ட் ரிமைனிங் த கஸ்டமர் அண்ட் வேல்யூ கிரியேஷன் டு த ப்ராடக்ட். இந்த 2 தான் கான்செப்ட். அண்ட் ஃபைனலாக அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அப்போ வந்து நீங்கள் உட்காந்து நெகோஷியேஷன் பண்ணிக்கோங்க. நெகோஷியேஷன் வேல்யூ கிரியேஷனோட தான் கம்பைன் பண்ணி இருக்கணும். நெகோஷியேஷன் எடுத்தோடனே வந்துட்டு ப்ரைஸிங்கில் கை வச்சிடாதீங்க. அவங்க ப்ரைஸிங்கில் கம்மியாக வச்சாங்கன்னா நீங்கள் வேல்யூ கிரியேஷனில் கை வைங்க.
கஸ்டமருக்கு எப்போவுமே வேல்யூ கிரியேஷன் தான் ரொம்ப முக்கியம். அவங்க சப்போஸ் எனக்கு 10 ரூபா கிடைக்குதுப்பா அப்படின்னாங்கன்னா, நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு வந்து 1000 பீசஸ் எடுங்க, நான் உங்களுக்கு இது பண்ணித்தரேன். அதுதான் அந்த வேல்யூ கிரியேஷன். என் ப்ராடக்ட் எடுங்க, கஸ்டமர்ஸ் உங்களுக்கு ரிப்பீட்டடாக வருவாங்க. தட் இஸ் அ வேல்யூ கிரியேஷன். இல்லை கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப முக்கியம். இதுதான் நம்ம திருப்பி பேசிகிட்டு இருக்கோமே தவிர்த்து காம்படிட்டர் ப்ராடக்டோட உங்களோட ப்ராடக்ட் கம்பேரே பண்ண. காம்படிட்டர் வந்து ரா மெட்டீரியல் வந்து அவங்க 10 ரூபாய்க்கு வாங்குவாங்க. நம்மளோட ரா மெட்டீரியல் 10 ரூபா கிடையாது. நம்மளோட ரா மெட்டீரியல் வந்து 100 ருபீஸ். அது வந்து நீங்கள் பேக்கேஜிங்கில் தான் வைக்கணும். இல்லைனா உங்களோட ப்ராடக்ட்டை ஏதாவது யூனிக் வேஸ். ஏன்னா இப்போ நான் மார்னிங்லேருந்து நான் கேட்டது வரைக்கும் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து மில்லட்ஸில் பண்ணியிருப்பீங்க, இல்லை காஸ்மெட்டிக் பிராண்டு காஸ்மெட்டிக்ஸு இதில் தான் வந்து நிற்பாங்க. சோப்ஸு, க்ரீம்ஸு, இல்லை மில்லட் ஃபுட் ஐட்டம்ஸு, இந்த மாதிரி. இது வந்து ஹோலாக பார்க்குறப்போ இப்போ கரண்ட் சினாரியோ வந்து எல்லாரும் அதுதான் 90% ஆஃப் த பீப்புள் அதுதான் பண்ணிகிட்ருக்கீங்க. மொத்தவங்களோடது உங்கள் ப்ராடக்டை வந்து எப்படி நீங்கள் வந்து தனிப்படுத்த காட்ட முடியும், இதை தான் நீங்கள் பண்ணணும். கண்டிப்பாக ஒரு யூனிக்னஸ் இருக்கும்ல. இப்போ நம்ம எல்லாருமே ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் தான், ஆனால் எல்லோரும் ஒன்றா கிடையவே கிடையாது. நமக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கா இல்லையா? அந்தமாதிரி உங்கள் ப்ராடக்டோட யூனிக்னஸ் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து ப்ராடக்டோட ரிசர்ச்சை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ நிறைய பேர் வந்து பிராண்ட் வந்து எப்படின்னு தெரிலப்பா, இன்றைக்கி வந்தால் நான் அதுக்குள்ளேயும் வளர்ந்துட்டேன். கிடையாது, உங்களுக்கு இன்றைக்கி தெரிஞ்சிருக்கு. அந்த காம்படிட்டர் வந்து 100 வருஷமாக இல்லைன்னா 200 இயர்ஸாக இருக்கலாம். இன்றைக்கி அவங்க வெளியே வந்திருக்காங்க, அவ்வளோதான். இன்றைக்கி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அவ்வளோதான். ஒரே நாளில் எந்த பிஸ்னஸும் கொண்டே வந்துட முடியாது. அதுமாதிரி பிராண்டிங்கும் இட்ஸ் நாட் தி ஒன் டே. அது வர்றதுக்கு எப்படின்னா 1 செஞ்சுரி ஆகிடும். 100 இயர்ஸ் கிராஸ் பண்ணால் தான் அது பிராண்டிங்கே தெரிய வரும். தேர் இஸ் நத்திங் கால்டு பிராண்டிங். பிராண்டிங்கிறது நிறைய பிராண்டிங்கில் செலவதை விட மார்க்கெட்டிங்கில் செலவழிங்க. அதுதான் உங்களோட சேல்ஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும். ஸோ இது மூலம் தெரிஞ்சுக்கோங்க, நிறைய கற்றுக்கோங்க, சேல்ஸை பற்றி நிறைய ஆர்டிகல்ஸை படிங்க, உங்கள் பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன கீ பாயிண்ட்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாலே உங்களோட பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக வித்தின் அ பீரியட் ஆஃப் 6 months to 1 year வந்து 10 to 20% வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். நீங்கள் திருப்பி ரிப்பீட்டடாக நீங்கள் இதை அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா உங்களோட சீசன் பேஸ்டாக இருக்கும், கஸ்டமர் பேஸ்டாக இருக்கும், ரீஜன் பேஸ்டாக, இது எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். இதை வந்து நீங்கள் அப் டு டேட் அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி அனலைஸ் பண்ண 6 monthsலேருந்து 1 yearல உங்களோட பிஸ்னஸ் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா க்ரோத் வந்து 10 to 20% இருக்கும். சரிங்களா? ஓகே, ஆல் தி பெஸ்ட்.